கிளாஸ் 3 நாள் நடந்துட்டு இருக்கு சார். இது 3வது நாள். என் பேர் சரவணகுமார். இங்கே வந்து காலையில் வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க. காலையில் ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க. ஸ்நாக்ஸ் எல்லோரும் சாப்பிட்டோம். கிட்ட 120 பேர் 125 பேர் இருக்கிறோம். எல்லாம் சாப்பிட்டு இருக்கும்போது ஒரு லேடியோடைய ஸ்நாக்ஸ் கையில் வச்சுருக்கும் போது பார்த்தா உள்ள ஒரு முழு பள்ளி ஒன்று உள்ளே இருக்குது. அதில் அப்போ நாங்கள் 10:30க்கு நடந்தது. 10:30க்கு நடந்தோம். நாங்கள் 11 மணிக்கெலாம் உட்காந்துட்டோம். கீழே உட்காந்து எனக்கு உடனே என்னன்னு கேட்டோம்னா எல்லாருமே சாப்பிட்டோம் நாங்கள். அதனால் நீங்கள் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஏதாவது ஃபஸ்ட் எய்ட் ஏதாவது கொடுங்கன்னு சொல்லி கேட்டோம். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஒரே ஒரு ஆம்புலன்ஸ் மட்டும் வந்தது. அந்த ஆம்புலன்ஸில் 4 பேராக கூப்பிட்டு போகிறோம். நாங்கள் 4 பேராக கூப்பிட்டு போகிறோம். 130 பேர் 125 பேர் எத்தனை எப்போ கூப்பிட்டு போவாங்க? அதுக்கு தான் நாங்கள் ஒரு மெடிக்கல் கேம்ப் ஒன்று வாங்கி சார் 2 டாக்டர்ஸ் வர வைங்க. அந்த டாக்டர்ஸ் வரைக்கும் நாங்கள் வந்து அவங்க பேசிட்டாங்கன்னா எங்களுக்கு பயம் இருக்காதுன்னு சொன்னோம். இப்போ மணி என்ன பாருங்கள், இப்போ தான் வந்திருக்காங்க. இப்போ தான் நாங்கள் 1 நாள் செக் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 10:30 மணிக்கு நடந்தது. ஸ்நாக்ஸ் கொடுத்தது 11 மணிக்கு. நாங்கள் வந்து ஒரு 2 டாக்டர் மட்டும் வர சொல்லுங்கள், 2 டாக்டர் மட்டும் வர சொல்லுங்க தான் கேட்டோம். இப்போ தான் வந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் 20 பேர் வாங்கி வச்சுட்டாங்க. 20 பேர் வாங்கி வச்சுட்டாங்க. அவங்களாம் தனியாக போய் வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டில் போய் நாங்களே பார்த்துக்கிறோம்னு சொல்லி போயிட்டாங்க. இப்போ தான் வந்து நாங்கள் ஃபஸ்ட் எய்ட் பண்ண போகிறோம். இல்லை நாங்கள் இப்போ கூட கிளம்பிட்டோம். வெளியே போய் நாங்களே தனியாக பார்த்துக்கிறோம் சொல்லி கிளம்பிட்டோம். இப்போ தான் லாஸ்ட்டாக ஒரு சிம்ஸ் வந்து வந்திருக்காங்க. இப்போ தான் பார்க்க போகிறோம். கிட்ட ஒரு 3 நாள் ஒரு 2 டாக்டர்ஸ் வந்தால் கூட ஒரு பிரச்சனை இருக்கா. எல்லாரும் செக் பண்ணி அனுப்பியிருக்கலாம். இது 4 முதல் கோர்ஸ்க்காக நாங்கள் வந்திருக்கோம். நம்ம பச்சைப்பன் கல்லூரியில் பேராசிரியர் இருக்கேன். இங்கே இதுக்கு வந்திருக்கேன். இங்கே வந்து 4 முதல் கிளாஸ் 2 நாள் 3வது நாள். இது நேற்றே சாப்பாடு கெட்டு போன சாப்பாடு தான் கொடுத்தாங்க. பள்ளி விழுந்ததுக்கப்புறம் நான் டாக்டர்ஸ் வர வைங்கன்னு சொன்னோம். 11 மணிக்கு வர சொன்னோம். 11 மணிலேருந்து எல்லா டீச்சர்ஸும் உட்காந்துருந்தோம். எல்லா டீச்சர்ஸ் தான், எல்லா லேடிஸ் தான். மொத்தம் 120 பேரில் 100 பேர் லேடிஸு. 20 பேர் வாமிட்டு எடுத்தாங்க. வீட்டுக்கும் போயிட்டாங்க. அவங்க இப்போ தான் வந்திருக்காங்க. மணி 3 மணி ஆகுது. இப்போ கூட இன்னும் ஒரு 5 நிமிஷம் நாங்களும் கிளம்பியிருப்போம். வெளியே கேம்பஸ் வரைக்கும் போய் வண்டி வரதை பார்த்து உள்ளே வந்திருக்கோம். இப்போ சார் என் பேர் சிவகுமார் சார். இங்கே நான் முதல்வன் FDP ஃபேக்கல்ட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் மாதிரி கண்டக்ட் பண்ணுறாங்க சார். நான் முதல்வனுக்கு இதுக்கு மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் சார். இங்கே கொடுக்கக்கூடிய மதியம் ஸ்நாக்ஸு லஞ்சு எல்லாமே இந்த நான் முதல்வன் டீமே ப்ரொவைட் பண்ணுறாங்க சார். அது குவாலிட்டியாக இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்போவே நாங்கள் சொன்னோம். ஃபஸ்ட்டு டேவே சாப்பாடு கொஞ்சம் வீணாக இருக்குது, சரியாக இல்லைன்னு சொன்னோம். அது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மதியம் ஒரு 11:30 மணிக்கு ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க. அது சுண்டல் மாதிரி கொடுத்தாங்க. அந்த சுண்டலில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லேடி டீச்சர் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பல்லி இருக்குது. பள்ளி கிடந்த பார்த்துட்டு எல்லாம் பதட்டம் அடைஞ்சிட்டாங்க. உடனே பார்த்தீங்கன்னா ஒரு வித்தின் ½ அன் ஹவரில் ஒரு 15-20 டீச்சர்ஸு, லேடிஸ் டீச்சர், ஜென்ட்ஸ் எல்லாரும் வாமிட் பண்ணிட்டாங்க. அப்போ நாங்கள் நான் முதல்வன் டீமை காண்டாக்ட் பண்ணி, சார் இந்த மாதிரி ஆகிப்போச்சு, நீங்கள் உடனடியாக ஏதாவது மருத்துவ உதவி எங்களுக்கு தேவை, யாராவது எங்களுக்கு கிட்டத்தட்ட 100 பேர் இங்கே 120 பேர் இங்கே இருக்கும் சார். ஆனால் எல்லாரும் கிளம்பி வர முடியாது, அதனால் இங்கே ஏதாவது அரேஞ்ச் பண்ணுங்கள் இமீடியட்டாக அப்படின்னும் போது அவங்க கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் நாங்கள் போராடிட்டு இருக்கோம் சார். அவங்ககிட்ட இது வரைக்கும் எந்த டீமே வர்ற மாதிரி இல்லை. எல்லாருமே பாதிக்கப்பட்ட எல்லாருமே ரொம்ப மயக்கம் அடைகிறாங்க. அதாக இருக்குது. அவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்க, நாங்கள் ப்ரைவேட்டாக போய் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எதுவும் இல்லைன்னும் போது அப்புறம் எல்லோரும் கிளம்பிட்டாங்க. அப்போ இப்போ தான் சிம்ஸ்லேருந்து வந்திருக்காங்க. இப்போது மருத்துவ உதவிகள்லாம் செஞ்சிகிட்டு இருக்காங்க, பார்த்துட்ருக்கோம் சார். மற்றபடி வந்து அரசு ஏதாவது இது மாதிரியான விஷயங்கள் நடக்கும்பொழுது அரசு இது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இங்கே ஏதாவது மருத்துவ உதவிகள் ஏற்பாடு பண்ணி இங்கே இந்த கேம்பஸ் நடக்கும்போது அங்கே ஏதாவது திடீர்னு யாருக்காவது ஏதாவது உடம்பு முடியாமல் போகுது, அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்பொழுது அரசு இதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு மருத்துவ உதவிகள் ஏதாவது ஏற்பாடு செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது எங்களோட கருத்து சார்.